நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள்னு சொல்லி வேதத்துல எழுதி. இன்னைக்கு அநேக ஜனங்கள் நம்மளுக்குள்ள கர்த்தரோட வழியில நம்ம நடக்கும்போது பாத்தீங்கன்னா அநேக போராட்டங்கள் இருக்குது. அநேக நமக்கு விரோதமாக எழும்புறாங்க, நிறைய தடைகள் வருது இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. நம்ம முதல்ல அவரை விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தர் என்னோட இருந்தா என்ன நடக்கும்? சகல காரியங்களும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் இல்லையா? அப்போ நமக்கு விரோதமா வருவாங்க, ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை மேற்கொள்ள மாட்டாங்க. நீ சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாயின்னு சொல்லியிருக்கு. நம்மளுடைய சத்ருவே நமக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஒப்புரவாவாங்க நம்ம கிட்ட. அப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நமக்கு போராட்டம் உண்டு இல்லையா? போராட்டம் இருக்கும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்றாரு. அப்ப நிச்சயமா நமக்கு போராட்டம் எல்லாம் இருக்கும். ஆனா நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை விசுவாசிக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத நம்பணும். நம்ம சும்மா இருக்கணும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம அவரை விசுவாசிப்பது மட்டும் தான் நம்ம செய்யற கிரியா இருக்கும். மற்றபடி எல்லாமே நமக்காக கர்த்தர் செய்து முடிப்பார். வாசிக்கலாம். எரேமியா 1 வாசிக்கலாம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். நிச்சயமா போராட்டம் உண்டு நமக்கு. ஆனாலும் உன்னை அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா நம்மை ரட்சிக்கும்படி நம்முடைய கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளதுன்னு சங்கீதக்காரர் சொல்றார் இல்லையா? சிலுவையின் மரணத்துல கர்த்தர் சொல்றார், எல்லாம் முடிந்ததுன்ற. அப்போ நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நமக்கு மற்ற எல்லாத்தையும் கொடுக்குது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தரோட ஆவியை என்ன வழி நடத்துறாருன்னா, எனக்கு போராட்டங்கள் இருக்கும், ஆனா சத்ரு என்னை மேற்கொள்ள மாட்டான். கர்த்தர் அந்த இடத்துல ஜெயத்தை கொடுக்கிறவரா நம்ம கூடவே இருப்பார். சங்கீதம் 57 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய கர்த்தர்னு எழுதிருக்கு இல்லையா? அப்போ உன்னதமான தேவன் யார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துல நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். அப்போ தன் ஜீவனை கொடுத்த கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் இல்லையா? அப்போ நம்ம முதல்ல அவரை விசுவாசிக்கணும். என்னுடைய கர்த்தர் என்னோட இருக்கிறார், இங்க நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு, அவர் இல்லாம ஒரு அணு ஆசையா. அப்படி இருக்கும்போது நமக்கு விரோதமா எழும்புவாங்க, ஆனா கர்த்தர் பரலோகத்துல இருந்து அவருடைய தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுவார்னா நம்மை ரட்சிப்பார். உபாகமம் 31 வாசிக்கலாம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஆமென். ஆமென். அது யோசுவாவுக்கு மாத்திரம் கிடையாது, நமக்காகவும் சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிரு, அவர்களுக்கு நீங்க பயப்படவும் வேண்டாம், திகையும் வேண்டாம். நம்முடைய கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் இல்லையா? அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி எழுதி. அது எபிரேயர்லயும் 13 பாத்தீங்கன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இப்போ அதனால நம்ம தைரியம் கொண்டு, கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் அப்படி சொல்லலாம் இல்லையா? அப்போ கர்த்தர் என்னோட இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? தேவனை விசுவாசிக்கணும், அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியணும். இந்த ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை இல்லாம எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தரும் நம்மோட இருப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன கவலை இருக்கு, அத ஆண்டவருக்கு ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்திற்குரிய ஜெபத்தினாலே வேண்டுதினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுதுன்னு சொல்லி எழுதி. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வச்சிடுங்க. அவர் நிச்சயமா நம்ம தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லி எழுதி. உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் விழாதுன்னு சொல்லி எழுதி. அப்போ அவர் நம்மளை விசாரிக்கிறார். அவர் நம்மளை தூதர் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல இன்னைக்கு நம்மளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க எதை குறித்தும் கவலைப்படாது. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். நமக்கு சத்துருக்கள் மேற்கொள்வாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு விரோதமா வருவாங்க, ஆனா நம்மளை மேற்கொள்ள மாட்டாங்க. உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்றாரு. ஆனா நம்ம ஒன்னே ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னா அவரை விசுவாசிக்கணும். அப்போ தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவர் யுத்தம் செய்வார். நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், என்னோட கவலைகள் எல்லாத்தையும், என் இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் அவருக்கு ஊற்றிட்டேன். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவர் பார்த்துப்பார். நான் அமைதியா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்யறாருன்றத நீங்கள் விசுவாசிக்கணும். அப்ப நம்ம விசுவாசிக்கும் போதுதான் ஆண்டவருடைய கிரியை நம்மளால காண முடியும். வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்குது இல்லையா? அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை சொல்லியிருக்கிறோம். என்னோட கவலையை சொல்லியிருக்கேன், என்னோட கஷ்டத்தை சொல்லியிருக்கேன், என்னோட பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் பார்த்துப்பார், நான் சந்தோஷமா இருப்பேன். அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அப்போ கர்த்தர் நம்மோட இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கார். நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி நம்ம ஆண்டவருடைய பழைய ஏற்பாடுல இருந்து சில சம்பவங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவர் இதுக்கு முன்னாடி அவங்களை நம்பினவங்களை யாராவது கைவிட்டாரா, இல்ல அவர் வாக்கு தத்தத்தை ஏதாவது மீறி நடந்தாரா? கர்த்தர் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன காரியங்களை செய்து முடித்தார் இல்லையா? தம் வாயினால் சொன்னதை தம்முடைய கரங்களால் நிறைவேற்றினார். அப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவரை நம்பினவர்களை அவர் கைவிடாமல் அவர்களை ரட்சித்ததை நம்ம பார்க்கலாம். யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 16 19 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். ஆமென். எகிப்துல பாத்தீங்கன்னா பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சு அவங்கள கொடுமையை வேலை வாங்கி வந்தது நம்ம பார்க்கணும். அப்போ அவங்க கர்த்தரை நோக்கி முறையிடும் போது கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய மோசையை அனுப்பி அங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து என்ன பண்ணறாரு, அவங்கள விடுதலாக்கி கொண்டு வராரு இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போகும்படி அவர் என்ன பண்ணாரு, புழுதியணி அடின்னு சொல்லும் போது அந்த தேசம் எங்கும் பேன்களா இருக்கு. அப்போ அது மிருகங்கள் மேலும் மனிதர்கள் மேலும் எல்லார் மேலும் இருந்தது. அதே போல எகிப்துல இருக்கிற மந்திரவாதிகளும் அதே போல செய்யலான்னு பார்க்கும்போது அவங்களால செய்ய முடியல. அப்போ அவங்க மந்திரவாதிக்கு நல்லாவே தெரியுது, இது ஒரு மனுஷனால் உண்டானது கிடையாது, இது மாய வித்தை கிடையாது, இது தேவனுடைய விரல்னு சொல்லிடுது. அப்போ கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்கிறார் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? தேவன் அவர்களோட இருக்கிறது அந்த மந்திரவாதியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா, நான் பிசாசுகளை தேவனுடைய விரலினால் துரத்துகிறேன்னு சொல்லுவார் இல்லையா? அதே ஒரு ஜோடி வசனம் பாத்தீங்கன்னா அது தேவனுடைய ஆவின்னு சொல்லி எழுது, நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறேன்னு சொல்லி. அப்போ தேவனுடைய விரல்னா அது தேவனுடைய வல்லமை, தேவன் அவர்களோட இருக்கிறார்னா. இது போல அநேக முறை கர்த்தர் அவர்களோட இருந்தார் இல்லையா? அதே போல எகிப்தை விட்டு புறப்படும் போது பாத்தீங்கன்னா அவங்க அனுப்பிடுறாங்க. அப்புறம் பார்வோனுடைய இருதயம் திரும்பவும் கடினமா இருக்குது. அப்போ அந்த செங்கடல்ல இருக்கும்போது எகிப்தோட சேனைகள் எல்லாம் வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்றாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க இல்லையா? அப்போ மோசே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஜனங்களை நோக்கி பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொன்னார். அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களுக்கும் உங்களை பார்த்தோம் என்ன பார்த்தோம் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க,
கர்த்தர் ஆகிய நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம அவரை விசுவாசிக்கணும் இல்லையா? எப்படி அந்த சமுத்திரத்துல, சிவந்த சமுத்திரத்துல எப்படி கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்காக ஜெயித்தாருன்றதை நம்ம வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 19 25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கள்ளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். ஆமேன். ஆமீன். அப்போ செங்கடல்ல அவங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா எகிப்தின் சேனை அவர்களுக்கு விரோதமா வருது. அப்போ இஸ்ரவேலுக்கு சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்து மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றதுன்னா கர்த்தர் முன்னாடி இருந்து அவங்களுக்காக யுத்தம் பண்றாரு இல்லையா? அப்போ எகிப்தோட சேனையும் இஸ்ரவேலோட சேனையும் சேராதபடி அவர் என்ன பண்றாரு, ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர் நடுவுல நின்று, எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமா இருக்குது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டுன்றதை பார்க்கணும். அப்புறம் செங்கடலை பிளந்து ஜனங்களை என்ன பண்றாரு, மோசே மூலமா அவங்களை கொண்டு போறாரு. திரும்பி அவங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு செங்கடலுக்குள்ள எகிப்தோட சேனைகள் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு திரியை அணைக்கிறது போல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா எகிப்தோட சேனையை ஃபுல்லாமே ஒரு நிமிஷத்துல அழித்து போட்டார். அப்போ கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்றாரு இல்லையா? அப்போ அந்த எகிப்து ஜனங்களே சொல்றாங்க, அந்த சேனையை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள்னு சொன்னார். அப்ப இஸ்ரவேலை விட்டு ஓடி போவான். ஆனா கர்த்தர் அவர்களை அதே சமுத்திரத்துல அழித்து போட்டார். அப்ப கர்த்தர் அவர்களாக யுத்தம் பண்ணார் இல்லையா? உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தவற்றை எல்லா போலவும் வனாந்தரத்திலும் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா வனாந்தரம் ஃபுல்லா அந்த ஜனங்களை அவர் சுமந்து கொண்டு வந்தார் இல்லையா? அவங்க வெயில்ல, அந்த பாலைவனத்துல வெயில்ல அவங்க போகும்போது மேக ஸ்தம்பத்தினால பாதுகாக்கிறாரு. அதே போல இரவுல பாத்தீங்கன்னா குளிர் அதிகமா இருக்கு இல்லையா? அப்போ பாத்தீங்கன்னா அக்னி ஸ்தம்பத்தினால ஒரு கதகதப்பா அவங்களை என்ன பண்றாரு, கூட்டு போறாரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மார்புல சுமந்து வந்துவது போல அந்த ஜனங்களை வனாந்திரங்கள்ல கொண்டு வந்தாருன்றதை நம்ம பார்ப்போம். இப்ப கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார்னு சொல்லி அநேக வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதே போல யோசேப்பை பார்க்கலாம். யோசேப்பை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ அவருடைய சகோதரர்கள் பொறாமையினால அவர் என்ன பண்றாங்க, யோசேப்பை எகிப்துல விற்று போடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பார்வோனுடைய பிரதானியும் போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான ஒரு அதிபதி என்ன பண்றான், இஸ்மவேல் இடத்துல அவனை விலைக்கு வாங்கி அவனை வேலைக்காரனா வைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு வசனம் எழுதிருக்கு. அதனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனை ஒரு அதிகாரியா தான் கர்த்தர் ஆக்கினாருன்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் அவனோட மனைவி வீண் பழி சொல்லி யோசேப்பை சிறைச்சாலைக்கு தள்ளுறாங்க. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செஞ்சார். அங்க போன இடமெல்லாம், யோசேப்பு போன இடமெல்லாம் கர்த்தர் அவனோட இருந்தார். அவன் காரிய சித்தியம் உள்ளவனா இருந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா?
ஆனா யோசேப்பை கர்த்தர் கைவிட்டாரா? யோசேப்பை அதே இடத்துல எந்த இடத்துல அவங்களை அடிமையா வித்து போட்டாங்களோ அதே இடத்துல கர்த்தர் அவனை பார்வோனுக்கு அடுத்த அதிபதியாக உயர்த்தினார் இல்லையா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41 43 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமென். எந்த எகிப்து தேசத்துல யோசேப்பை அடிமையா விற்று போட்டாங்களோ அதே எகிப்து தேசத்துக்கு அதிபதியாகும். சிங்காசனத்துல மட்டும்தான் பார்வோன் இருப்பாரு, மற்ற எல்லாத்துலயும் உன்னோட கைகள் தான் இருக்கும்னு சொல்லி பார்வோனே யோசேப்பை உயர்த்தினார் இல்லையா? அப்போ கர்த்தர் யோசேப்போடு இருந்து போற இடங்கள் எல்லாம் அவனுக்கு வெற்றியை உண்டாக்குனாருன்றத பார்க்கிறோம். அதேதான் கர்த்தர் இதெல்லாம் திஷ்டாந்தமா நமக்கு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைத்திருக்கு. இதே யோசேப்புக்கும் கவலை இருந்துச்சு, துரோகம் பண்ணாங்க, சொந்த சகோதரர்களை என்ன பண்ணாங்க, அவர் அடிமையா விற்று போட்டாங்க. ஆனாலும் அவன் எல்லா துன்பங்களிலும் கர்த்தரை நம்பி உண்மையா இருந்தார் இல்லையா? அதனால்தான் தேவனுக்கு பயந்து எப்படி நான் இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வதுன்னு சொல்லி பாவத்தை விட்டு விலகி ஓடினதை நம்ம பார்க்கணும். அப்போ தேவன் இந்த என்னோட எல்லா கஷ்டங்களையும் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. நிச்சயமா இதுல இருந்து என்னை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அப்போனா நம்ம கொஞ்சம் பொறுமையோட கர்த்தர் நீதி செய்வார்னு சொல்லி அவருக்காக காத்து கொண்டிருக்கணும். அவர் கைக்கு அடங்கி இருக்கும். நிச்சயமா யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் என்னையும் அதே இடத்துல நம்ம எங்க அவமானப்பட்டோமோ, எங்க நம்ம துரோகம் செய்து விழுந்து போனோமோ அதே இடத்துல அவர்கள் கண்களுக்கு முன்னாடி நம்மளை உயர்த்துவார். அதற்காக கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். தாவீதை பார்க்கலாம். தாவீதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஒரு நல்ல ஒரு போர் சேவர், அப்போ நல்ல ஒரு யுத்த வீரனா இருந்தார் இல்லையா? அவர் கோலியாத்தை கொல்லும் போது வேணா ஒரு சின்ன பையனா இருந்திருக்கலாம். அப்பவும் கர்த்தருடைய நாமத்தினாலதான் கோலியாத்தை வீழ்த்தினார் இல்லையா? இன்னைக்கு அநேக பைபிள் ஸ்டடிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோலியாத்தை எப்படி வீழ்த்தினார்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா கூழாங்கற்களால கோலியாத்தை வீழ்த்தினார். ஆனா நீங்க பைபிள்ல அந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, நீ பட்டயத்தினாலும் வீட்டினாலும் வில்லினாலும் அம்பினாலும் வர, நான் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால உங்ககிட்ட வரேன்னு சொல்லுவார். அந்த நாமத்தை ஆயுதமாக பயன்படுத்தினதே நம்முடைய தாவீது தான். முதல்ல நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை ஆயுதமாக பயன்படுத்தினது. அவர் பெரிய யுத்த வீரனா ஆகுறாரு. அப்படி ஆன பிறகு கூட கர்த்தரிடத்துல விசாரிக்காம எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். ஏன்னா யுத்தம் என்னுடையது கிடையாது, இந்த யுத்தம் என்னால, இந்த வெற்றி என்கிட்ட என்னுடைய திறமையினால வரல, இது கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார்ன்றதை தாவீது அறிந்திருந்தார். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிக்கலாம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஆமீன். பெலிஸ்தரை நான் போனா முறியடிக்க முடியுமா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ முசுக்கொட்டை செடிக்கு எதிராக இருக்கும்போது நீ பாய்ந்து முசுக்கொட்டை செடியின் வழியா நீ போ, அந்த இரைச்சல் கேட்கும் போது போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க வசனம் பாருங்க, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். போன்னு தாவீது சொல்றாரு. ஆனா அங்க காரியத்தை செஞ்சு முடிச்சது யாருன்னா நம்முடைய கர்த்தர். அதே போலதான் மோசே கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி உனக்கு பரலோகத்துல என்ன மாடல் உனக்கு காண்பிக்கப்பட்டதோ அதன்படி அதுல ஒரு இன்ச்சு கூட குறையாம அப்படியே அதனோட அளவுபடி செய்யறதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருன்னு சொல்லுவார். ஆனா சொல்லிட்டு அதற்கு செய்யறதுக்கான ஞானம் உள்ள ஆவியலை என்ன பண்ணுவாரு, அவருடைய வேலையாட்களை கொடுப்பாரு. எல்லாம் அவரே சொல்லுவாரு. அவரை நம்பி நம்ம போகும்போது அந்த காரியத்தை எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நம்ம சும்மா இருந்தா மட்டும் போதும், நம்ம கர்த்தரை விசுவாசிச்சா மாத்திரம் போதும், கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்ப்போம். அதனாலதான் தாவீதுக்கு நல்லாவே தெரியும் இந்த யுத்தம் கர்த்தருடைய தான். இதே ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல நடக்குது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம்
22 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். ஆமேன். ஆமேன். அப்போ தாவீதோட மனைவி, அவன் பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா கடத்தி போயிடுறாங்க. அதே போல தாவீதோட கூட இருந்தவங்களோடையும் அவங்களை சிறைப்படுத்தி போறாங்க இல்லையா? அப்போ ஒரு 400 வீரர்களோட போகும்போது பாத்தீங்கன்னா வழியில அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் இல்லாதனால, தொடர்ந்து அவங்க யுத்தம் பண்ணதுனால அவங்க என்ன பண்றாங்க, சோர்ந்து போறாங்க. அப்ப பாதி பேர் என்ன பண்றாங்க, ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு நீ ஆற்றுக்கரையில இந்த பக்கம் உட்காந்துங்க, நாங்க மட்டும் போறோம். அப்போ அவங்க பாதி பேர் மட்டும் தான் போய் என்ன பண்றாங்க, யுத்தங்கள்ல வெற்றி கொண்டு வருகிறாங்க. அப்ப பாதி பேர் உட்காந்துட்டாங்க இல்லையா? அப்ப ஜெயிச்சுட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க, தங்கள் திருப்பி கொண்ட கொலை உடைமைகளில் அவர்களுக்கு நாங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம், அவங்களோட பிள்ளைகளையும் அவங்க மனைவியங்களையும் அவங்களோட பொருளை மட்டும் எடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது தாவீது என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமா வந்திருந்த அந்த தண்டை நம் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ யுத்தம் கர்த்தருடையது, நம்ம போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கல. அப்ப அவங்க எப்படி வெளியில உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே போல நம்மளும் யுத்தத்துல என்ன பண்ணோம், சும்மாதான் இருந்தோம். கர்த்தர் தான் நமக்காக யுத்தம் பண்ணார். அதனால யுத்தம் பண்ண கூட வந்தவங்களுக்கு என்ன பாகமோ சும்மா உட்கார்ந்து இருந்தவங்களுக்கும் அதே பாகத்தை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது, நம்மளால ஒரு காரியமும் நடக்காது, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எழுதியிருக்கு. அவர் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியும். கர்த்தர் என்னோட இருந்தா நம்ம பராக்கிரமம் செய்யும். தாவீது சொல்றாருல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளும் பாய்வேன். அப்ப அவர் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒன்றும் முடியாது. அதனால்தான் தாவீது கர்த்தரை நன்கு அறிந்திருந்தார். ஏன்னா எல்லா வெற்றியும் தேவனால் தான் உண்டாயிருக்கிறதுன்றத தாவீது நன்கு அறிந்திருந்தார் இல்லையா? அதே போல யூதருடைய ராஜாவாகிய ஆசாவை பத்தி பார்க்கலாம். அவர் கர்த்தருக்கு பிரியமானவர், கர்த்தருக்கு நன்மையான காரியங்களை செய்து வந்தார் இல்லையா? வாசிக்கலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆமென். ஆமென். யூதருடைய ராஜாவாகிய ஆசாவுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் எத்தியோப்பியனாகிய சேரா என்ற ராஜா 10 லட்சம் பேர்களோட 300 ரதங்களோடும் சேனைகளோடும் அவர்களுக்கு விரோதமாக வரும்போது ஆசா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாருல, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. அப்போ சொல்றத பாருங்க, அவரோட ஜெபத்தை பாருங்க. கர்த்தாவே, பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான கால். அப்போ ஜெயம் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது இல்லையா? எங்கள் தேவனாகிய கர்த்தாவை, எங்களுக்கு துணை நின்று எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க, மனுஷனை மேற்கொள்ள விடாது. அப்போ இஸ்ரவேல் சேனைகளை, ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய சேனைகள்னு சொல்லி எழுதியிருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய சேனை. நமக்கும் யுத்தங்கள் நடக்குது, ஆனா அது ஆவிக்குரிய யுத்தமா இருக்குது. அதுல நம்ம தீமையை நன்மையால வென்று கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய மகா கிருபையினால். அவர் இல்லாவிட்டால் நம்மால் அதை செய்ய முடியாது. அப்போ ஆசா ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்றாரு. அப்போ ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததுனால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அன்னைக்கு அந்த சேனைகளை, எகிப்து இருக்கிற சேனைகளை எப்படி கவிழ்த்து போட்டார், ஒரு திரியை அணைக்கிறது போல அணைத்து போட்டார்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அது போல கர்த்தர்
இன்னைக்கும் உங்களோடும் என்னோடு இருந்து அநேக யுத்தங்களை செய்து கொண்டு வருகிறார். நம்முடைய விசுவாசத்தால் அவரோட மகிமை நம்ம பார்க்கலாம். அதே போல எலிசாவும் இல்லையா, எலிசா பாத்தீங்கன்னா சிரியா ராஜாவோட நடவடிக்கை எல்லாவற்றையும் யூதருடைய ராஜாக்கும் இஸ்ரேல் ராஜாக்கும் சொல்லி என்ன பண்றாரு, அவங்களை எச்சரிச்சு அவங்களை காப்பாத்திட்டே இருக்கிறாரு இல்லையா. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சிரியா ராஜா என்ன பண்றாரு, அது யார் இதை போய் இந்த விஷயத்தெல்லாம் போய் அவங்களுக்கு சொல்றது அப்படின்னும் போது அப்ப அவங்க சொல்றாங்க, அங்க எலிசான்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், நீ பள்ளி ஏரியில பேசி கொண்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதை கூட என்ன பண்ணுவான், அங்க யூதருடைய ராஜா கிட்ட போய் இதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லும் போது அவனை புடிச்சிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட சேனைகளை அனுப்புறான் இல்லையா. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமீன். அப்போ அவரோட சேனைகள் அவங்களை சூழ்ந்து கொள்ளும் போது இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்போ அந்த வேலைக்காரன் பயப்படுறான் இல்லையா. பயந்துட்டு, என் ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம்? அப்போ எலிசா சொல்றாரு, பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அப்போ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லி வேதத்துல எழுதி இருக்குது. அப்போ எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவை, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் சொல்லும் போது கர்த்தர் அவனுடைய வேலைக்காரனுடைய கண்ணை திறக்கிறாரு. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரையினாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இன்னைக்கு நீங்களும் விசுவாசத்தோட மனக்கண்ணை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மோட இருக்கிறத நம்மளால உணர முடியும். கர்த்தர் நம்மோட இருந்து நமக்காக யுத்தம் செய்து வருகிறத நம்மளால உணர முடியும். அவர் நம்மோட இருக்கிறதுனால்தான் போற இடங்கள்லாம் நம்ம வெற்றி சிறந்து வரும். அந்த வெற்றி எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா. வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 7 10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியரும் பெர்சியரும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே இந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே ஜெருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான். ஆமென். அப்போ தானியேல் மேல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பாபிலோன்ல இருந்த சத்துருக்கள் என்ன பண்றாங்க, எந்த விஷயத்திலாவது ஒரு குற்றம் சாட்டலாமான்னு பார்க்கும்போது ஒரு குற்றமும் அவரை சாட்ட முடியல. அப்போ அவர்களுடைய தேவனுடைய விஷயத்துல மாத்திரம் அவர்களை குற்றம் சாட்ட முடியும் அப்படின்றது அவங்களை உணர்ந்து தந்திரமா ஒரு ஆலோசனையை ராஜாவுக்கு சொல்றாங்க. என்னன்னா 30 நாள் அளவும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனானாலும் மனுஷனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபிகளிலே போட ராஜா கட்டளை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க தேசாதிபதி பிரபுக்களோட பிரதானிகளோட ஆலோசனையை கேட்டு ராஜாவும் என்ன பண்றாரு, ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தான்னு சொல்லியது. அப்போ ஆர்டர் பாஸ் பண்றாங்க இல்லையா. தானியேலோ இவங்க இந்த மாதிரி அரசர் இந்த மாதிரி கட்டளை இட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச போது கூட அவர் எப்பொழுதும் போல தேவனுக்கே கீழ்ப்படுகிறதே, முதலாவது நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது எங்களுக்கு நியாயமா இருக்கு. அப்ப முதல்ல நம்ம தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும். இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா புருஷருக்கு கீழ்ப்படியதுன்னு இருக்கும்.
உண்மைதான் இல்லையா? கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு இருக்குது. அப்போ ஒரு புருஷன் வந்து விக்கிராராதனை செய்ய சொன்னா நம்ம செய்யலாம். நம்ம தேவனை அறிந்திருக்கிறோமே, அப்போ அதை செய்யலாமா? செய்யக்கூடாது. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிறதே எங்களுக்கு நாய். அதே போலதான் ராஜாங்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு எழுதியிருக்குது. அது தானியேலுக்கும் தெரியும். ஆனா முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிறது எங்களுக்கு நாய். அப்போ அவர் எப்பவும் போல தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினார். அத குற்றம் சாட்டி என்ன பண்றாங்க? தானியேல சிங்கத்தோட கெபிகள்ல போடுறாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? சிங்கங்களை அவரை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களின் வாயை கட்டினார்னு சொல்லி எழுதி. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணார்னு பாத்தீங்கன்னா தானியேலை காப்பாத்தினார். வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேன் என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். ஆமென். அப்போ சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படல. நீங்களும் நானும் தானியேலை போல விசுவாசம் உள்ளவர்களா நம்ம இருந்தோம்னா நமக்கும் ஒரு சேதமும் வராது. உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் விழாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. இதே தானியேலுக்கு விரோதமா இந்த ஆலோசனை சொன்னவங்களை ராஜா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அதே சிங்க கவியில போட்டு அவர்களை கொன்றாருன்றதை நம்ம பார்க்கிறோம். சிங்கங்கள் அவங்க வரும்போது என்ன பண்ணுச்சு? பாய்ஞ்சு அவங்க உடலை சேதம் பண்ணுச்சு. அவளை கொன்று போட்டதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கும் நடந்தது இல்லையா? வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 15 18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களையாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஆமென். அப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, அந்த நேபுகாத்நேச்சர் வந்து ஒரு பெரிய சிலையை என்ன பண்றாரு? உண்டாக்கி நீ சாஷ்டாந்தமா விழுந்து வணங்கணும் அப்படின்னு அவங்கள சொல்லும் போது, அவங்க சிறை வழிபாடு, விக்கிராராதனை செய்யறது தேவனுக்கு அருவருப்புன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ராஜாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா ஆண்டவருடைய கட்டளையை ராஜா மீற சொல்லும் போது அதை செய்யணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை இல்லையா? அப்போ நீங்க இது மாதிரி பண்ணலன்னா, சாஷ்டாந்தமா விழுந்து வணங்கலன்னா உங்களை எரிகிற அக்கினி சூழல நான் என்ன பண்ணுவேன்? போடுவேன்னு சொல்லி ராஜா என்ன பண்ண மிரட்டுறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது. யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி ஒரு விசுவாசம் இல்லையா? அவங்க நிறைய காரியங்கள் நடந்து வந்திருப்பாங்க இல்லையா? ஜெருசலேம்ல படையெடுக்கும் போது ஜெபம் பண்ணிருப்பாங்க. அப்ப ஜெபம் கேட்கப்பட்டிருக்காது. சரி, நாங்க அடிமையா வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிருப்பாங்க. அப்பவும் அவங்க ஜெபம் கேட்கப்படல. நிறைய இடத்துல அவங்க ஜெபங்கள் கேட்கப்படாம இருந்து கூட ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு அவங்க விலகி போகல. தன் ஜீவனையும் கொடுக்க என்ன பண்ணாங்க? முன் வந்தாங்க. அதே போல ராஜாவுக்கு கோபம் வருது. அவர் என்ன பண்றாங்க? அவங்க 3 பேர் அக்னி சூளையில போடுறாங்க. அதை போட்டு அவங்க கொண்டு போன அந்த வேலைக்காரனை அந்த அக்னி சூளை கொன்று போட்டுது. அவ்வளவு அதிகமா, நாங்க 7 மடங்கு அதிகமா அதை சூடாக்குனாங்கன்றதை நம்ம பாக்குறோம். ஆனா கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த சேதமும் இல்லை. போட்டது 3 பேரு, ஆனா உள்ள இருந்தது அங்க 4 பேரை பாக்குறாங்க.
அந்த ரூபம் எப்படி இருந்துச்சுன்னா தேவ தூதருடைய ரூபம் போல, சாயலை போல இருந்ததுன்னு அவங்க வியந்து போய் அவர் என்ன பண்றாங்க, நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு, அவங்களை வெளியே கூப்பிடுறாரு இல்லையா. வாசிக்கலாம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சோஸ்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமீன். ஆமீன். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவுடைய கட்டளையை தள்ளி அவருடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடியால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். அப்போ தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றத முழு விசுவாசத்தோட ராஜாவோட கட்டளையாவது தள்ளி என்ன பண்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிதான் எங்களுக்கு நியாயம். என்னுடைய கர்த்தர் சிலை வழிபாட வெறுக்கிறாரு, அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதியா இருந்து தன்னோட சரீரங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா. அதான் முடிவு பரியந்த மரண பரியந்தம் உண்மையாயிருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது இல்லையா. ஆனா கர்த்தர் என்ன பண்ணா, அவங்களை கைவிட்டாங்க, தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை ரட்சித்தார்ன்றதை நம்ம பாக்குறோம். புதிய ஏற்பாட்டில் இதே போல ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா. தம்முடைய தூதர்களை அனுப்பி பேதுருவை காப்பாத்துறாருன்றதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஆமென். ஆமென். யாக்கோபு பட்டயத்தால என்ன பண்றான், ஏரோது கொல்றான். அது இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களுக்கு பிரியமா இருக்கிறத கண்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பேதுருவையும் அவங்களை கொலை செய்யறதுக்காக சிறைச்சால 2 சங்கினாலே கட்டப்பட்டு சேவலை காக்கும்படியாக செய்துட்டு விடிய காலையில என்ன பண்ணலாம், வெளியே அழைத்து வந்து அவங்களுக்கு முன்னாடி கொன்று போடலாம் அப்படின்ற திட்டத்துல இருந்தான். ஆனா சபை யார் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யறாங்க இல்லையா. அப்போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை ரட்சிக்கிறத பாக்குறோம். ஆனா பேதுருக்கு அது தரிசனம் காண்கிறது போலதான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா ஒரு தூதனை அனுப்பி அவனை விடுவித்தார் இல்லையா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமே. அப்போ பேதுருவுக்கு தெளிவு வந்தவர்தான் தெரியுது, ஏரோதின் கைக்கு யூத ஜனங்களோட கைக்கும் என்னை விடுதலாக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, தம்முடைய தூதனை அனுப்பி என்னை ரட்சித்தார் என்பதை இப்ப நான் உண்மையா அறிகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் நம்மளை என்ன பண்றாரு, ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை காத்து கொண்டு வருகிறாருன்றதை பார்க்கணும். உங்கள் பாதம் கல்லில் இராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா தூதர்கள். அதை தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டு வருகிறோம். இதே போல பவுலும் சீலாவுக்குமே நடந்தது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23-26 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆமென். ஆமென். இதே போல பவுலும் சீலாவையும் என்ன பண்றாங்கன்னா சிறைச்சாலையில கட்டி வைக்கிறாங்க இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாங்க.
அப்போ நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்னு எழுதியிருக்குது. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சடிதியில் சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலண்டு போய். அப்போ அந்த இடத்துல அந்த அற்புதங்கள் நடந்து பவுலும் சீலாவும் ஆண்டவர் விடுதலை பண்றாரு. ஆனா அங்க திரைச்சாலைக்காரனை பார்த்து ஆண்டவர் அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விடுதலை உண்டாக்கி அவங்க ரட்சிக்கப்படும்படியாக அன்று ராத்திரியிலே அவங்க ஞானஸ்தானம் பெறும்படியும் கர்த்தர் அவ்வளவு பெரிய கிருபை அங்க செய்யறாரு. அவங்களை விடுதலாக்குனது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நடத்தும்படியாக கர்த்தர் அவர்களோட இருந்து அங்க யுத்தங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து காட்டினார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16 18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். இங்க ராஜாக்களுக்கு முன்னாடி போய் நிறுத்துறாங்க இல்லையா? நிறுத்தும் போது எல்லாரும் அவரை கைவிடுகிறத பாக்குறோம். கூட இருந்தவங்க எல்லாம் அவரை விட்டுட்டு ஓடுறத பாக்குறோம் இல்லையா? அப்போ சிங்கங்கள் வாயில் இருந்துன்னா ராஜாவோட அதிகாரத்தில் இருந்துன்னு அர்த்தம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட இருக்கவில்லை, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமத்தாது இருப்பதாக. ஆனா கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படிக்கும் புறஜாதியருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கும் என்ன ராஜாவோட கைகளுக்கும் விலக்கி என்னை ரட்சித்தாருன்றதை நம்ம பார்க்கணும். அதனால்தான் அங்க சிங்கங்களின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அதனால்தான் நாம் தைரியம் கொண்டு சொல்லலாம் இல்லையா? கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்யும். அப்போ தைரியமா நம்ம சொல்லலாம். இதனால்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அந்த வசனத்தை எழுதி வைக்கிறார் இல்லையா? கர்த்தர் எல்லா தீமையிலும் என்னை ரட்சித்து நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக சொல்லி எழுதி. அப்போ இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லலாம்? தேவன் நம்மோடு இருப்பாரானால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய ஒப்புரவாவாங்க. நம்ம சத்துருக்களை தேடி நீ காணாது இருப்பாயின்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ சிலுவையின் மரணத்துல ரட்சிப்போம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனோட பிள்ளைகளா இருக்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா? இந்த ரட்சிப்பு நம்முடைய கிரியையினால உண்டானதா? இல்ல இல்லையா? அவரோட சீஷர்கள் கேட்கிறாங்க, மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும்? ஏன்னா ஒருத்தர்கிட்ட கேட்கிறாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ கற்பனைகளை கை கொள்ளுன்றாரு. அவன் நான் சின்ன வயதுல இருந்து இந்த கற்பனைகளை நான் கை கொள்றேன் அப்படின்னா நீ ஐஸ்வர்யம் அதிகமா இருக்கிறது இல்லையா? நீ என்ன பண்ண, அதை விட்டுட்டு என்னை பின் சென்றுவான்னு சொல்லும் போது அவன் ஐஸ்வர்யம் அதிகமா உடையவனா இருந்ததுனால துக்கம் அடைந்து என்ன பண்ணிட்டான், சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு போறான். அப்ப இதை பார்த்துட்டு கேட்கிறாங்க, எல்லா கட்டளையும் கை கொள்றானே, அப்ப இவன் ரட்சிக்க மாட்டானா, அப்ப யார் தான் ரட்சிக்க முடியும் அப்படின்னும் போது இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாது, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாமே கூடும் சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நம்முடைய சொந்த கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கர்த்தர் மகா இரக்கங்களும் கிருபையும் கொண்டு நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால நமக்கு ரட்சிப்பு உண்டாயிடுச்சு இல்லையா? வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இப்போ எப்படி நம்மளுக்கு ரட்சிப்பு வந்துதான்? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவோட மீட்பை கொண்டு நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 13 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும்
உங்கள் மாமிச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிரல் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமீன். ஆமீன். நம்முடைய பாவங்களாலும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினால் மரித்தவர்களாய் இருந்தோம். அப்போ நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் நம்மளாம் யாரா இருந்தோம் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு சத்துருக்களாயும் புறஜாதின்னு சொல்லப்பட்டோம், தேவனை சேராதவர்களுமா இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாவங்களா இருந்தோம்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட சத்துருக்களாய் இருந்த நமக்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நமக்கு எதிரையா இருந்த கட்டளைகளை அவர் என்ன பண்ணாரு, அதை குலைத்து அதில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து பிசாசோட துரைத்தனங்களை அதிகாரங்களை எல்லாத்தையும் உரித்து கொண்டு அவன் தலையை என்ன பண்ணாரு, நசுக்குனார்னு எழுதி. அப்போ அவனுடைய வல்லமை எல்லாம் உரித்து கொண்டு அவனுடைய தலையை நசுக்குனார் இல்லையா. அப்போ நசுக்கி சிலுவையின் மரணத்துல அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டோம். அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதுன்றதை பாக்குறோம். ஏன்னா ரத்த சிந்தல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால தேவாதி தேவனும் மனுஷ ரூபமாய் வரும். ஏன்னா ரத்தம் சிந்தனா ஒரு மனுஷனா பிறக்கும். அதனால்தான் காணக்கூடாத தேவன் அடிமையின் ரூபமாய் காணப்பட்டார்னு எழுதியிருக்கு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். அப்பதான் நம்மளால அவரை பார்க்க முடியுது. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியும் மறுஜென்ம முடுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குனாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ இது கிரியினால் உண்டானதல்ல, விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் இல்லையா, சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்போ சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழே நசுக்கி போடுவார். அவர் எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாமும் சாத்தானை ஜெயிக்க வைப்பார் இல்லையா. வாசிக்கலாம் 1 பேதுரு 1:5 வாசிக்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார்னு இருக்கு. அவர் தான் போடுவார் இல்லையா, நம்ம சும்மா இருக்கணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் இல்லையா. அப்ப கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு, விசுவாசம் இருக்கணும் இல்லையா, விசுவாசம் இல்லாம ஒரு காரியமும் தேவனத்தில் நம்ம பெற முடியாது. அப்போ விசுவாசத்தை கொண்டு யாரால காக்கப்பட்டிருக்கிறோமா, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அவருடைய கைகள்ல இருந்து பிரிச்சு நம்மளை யாராவது எடுக்க முடியுமா? அதனால்தான் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தா தேவன் பலத்த கைகளால் நம்ம காக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியும். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறதை நம்மளால பார்க்க முடியும். எல்லா பிசாசோட சோதனைகளையும் நம்மளால மேற்கொள்ளப்படும். சர்வ ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள்னு கர்த்தர் சொல்றார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. நிலைத்திருக்கிறதுனா என்னது? நான் எப்படி பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தேனோ நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் எனக்குள் நிலைத்திருப்பேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எழுதியிருக்கு. இந்த முதல்ல நம்ம ஒத்துக்கணும், எசப்பா நீ இல்லைன்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றதை நம்ம விசுவாசிக்கணும். வாசிக்கலாம். யோவான் 16:33 வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் போட்டு இவைகளை சொல்றேன்றா இல்லையா. அப்ப நம்மளுக்கு எப்படி சமாதானம் இருக்கும்? கர்த்தர் மேல விசுவாசம் இருந்தா மட்டும்தான் நமக்கு சமாதானம் இருக்கும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நிச்சயமா
போராட்டம் இருக்குது இல்லையா? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பிசாசு நம்மளை சோதிச்சுட்டு தான் இருப்பான், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னா இந்த உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே. வாசிக்கலாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஆமென். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். யாரு ஜெயித்தீங்க? உன்வித்துக்கும் அவளுத்துக்கும் பகையை உண்டாக்குவேன் சொல்லுங்க. இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கிறோம் இல்லையா? இந்த உலகம் பிசாசினால் உண்டாயிருக்கு, அதை நம்ம ஜெயிக்கிறோம். ஏன்னா நம்ம தேவனால் உண்டாயிருக்கோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார்ல. அதனால பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா, சோதித்தறிந்து பாருங்கன்ற. அப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார்னா, நான் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள்ள நடந்தேன்னா கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருன்றது அதனால நம்ம அறிந்து கொள்ளலாம் இல்லையா? அப்போ இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு சொன்னா, அப்ப நம்மளுக்கு எப்படி அந்த ஜெயம் கிடைக்குது? எப்படி இந்த நம்மளுக்கு இது கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஏன்னா நம்ம தேவனால் உண்டாயிருக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்குது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அவரை விசுவாசிக்கணும். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவரை விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டத்திலும், எந்த பிரச்சனையிலும், எந்த கவலையிலும், யார் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் அப்படின்ற அந்த உறுதியோடு நீங்க நின்றீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்ப்போம். வாசிக்கலாம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். ஆமென். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நியாயம் செய்யணும் இல்லையா? எது நியாயம்? கர்த்தருடைய கட்டளைகளே நியாயம் சொல்லி எழுதிருக்கு. அவர் நமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்னு எழுதி. மரித்தாலும் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லி வேதவசனம் சொல்லு. அப்போ துன்மார்க்கனுடைய சந்நிதியோ அறுப்புண்டு போவோம். நீதிமான்கள் பூமியை என்ன பண்ணுவாங்க? சுதந்திரித்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம இருப்போம், என்றென்றைக்கும் அதில் வாசமா இருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு ஆசாரியனும் ராஜாவும் ஆக்க போகிறது. அந்த விசுவாசத்தை நம்ம விட்டுறக்கூடாது. முடிவு பரியந்தம் நம்ம என்ன பண்ணோம்? அவருக்குள் நிலைத்திருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம அவரை தேடி அவர் விசுவாசம் வச்சு அவருக்குள்ள அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மோட இருப்பார். நம்ம அவரை விட்டுட்டோம்னா, நம்ம விசுவாசத்தை விட்டோம்னா அவரும் நம்மை கைவிடுவார்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்ம தேவனை தேடி அவருக்குள் நிலைத்திருந்தா மட்டும்தான் கர்த்தர் நம்மோட இருப்பார். நம்ம அந்த விசுவாசத்தை விட்டுட்டு அவிவிசுவாசமானோம்னா கர்த்தர் நம்மை காக்க முடியாது. வாசிக்கலாம் 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். ஆமென். அப்போ இந்த ஜனத்துக்கு எதிராக நின்று அவன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சித்தி பெற மாட்டீங்க. நீங்கள் கர்த்தரை விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார். அப்போ நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அப்போ நம்ம முடிவு பரியந்தம் எந்த சூழ்நிலையும், எந்த ஒரு கஷ்டத்திலையும், யார் நம்மை கைவிட்டாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கர்த்தருக்குள் நம்ம நிலைத்திருக்கணும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும் தான் தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம போக முடியும். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்.
நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆமென். ஆமென். அப்போ தாவீது சாலமோன் கிட்ட என்ன புத்திமதி சொல்றாருன்னு பாருங்க. நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, அப்போ இயேசுதான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்பதை அறிந்து அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் இல்லையா? உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு என்ன பண்ணுமா? அவரை சேவிக்கணும். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிவார். நம்ம என்ன சிந்திக்கிறோன்றத நம்ம அவர் தந்த ஆவி என்ன பண்ணோம், அது அவருக்கு தெரியப்படுத்தும். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவரோட மகிமை நீங்க பாப்பீங்க. நீங்க அவரோட அவிவிசுவாசமா இருந்தீங்கன்னா, நீங்க அவரை விட்டு விட்டால் அவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிடும். அப்போ விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அந்த விசுவாசத்துல எப்பொழுதுமே நம்ம நிலைத்திருக்கணும் இல்லையா? அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தால் அவரும் நமக்குள் நிலைத்திருப்பார். அதனால்தான் வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றாரு பாருங்க, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால். அப்போ வசனத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினாலதான் வசனத்தை காத்துக்கொள்ள முடியும். பூமியில் குடியிருப்புகளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரம் மீது எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப முடிவு பரிந்தும் எந்த சோதனையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையிலும், எந்த உபத்திரத்திலையும், எந்த சோதனையிலும் இருக்கட்டும், நம்ம கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எனக்காக ஜீவனை கொடுத்தார். எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் மேல விசுவாசத்தோட நம்ம தைரியமா இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. இவைகள் எல்லாம் தானாவே கிடைக்கணும். எந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கட்டும், என்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணேன், என்னோட கவலைகள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன், விண்ணப்பத்தோட ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டேன். அப்போ எனக்குள்ள என்ன இருக்கணும், தேவ சமாதானம் இருக்கும். எப்படி இருக்கும்? கர்த்தர் அதை செய்து முடிப்பார்ன்ற விசுவாசம் தான் உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருக்கும். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைத்திடுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கு. அப்போ நம்ம அவரை விசுவாசிச்சு அவருக்குள்ள காத்து கொண்டு இருந்தோமானா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையுள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. பா, உடைய மகா கிருபையினாலும் அது பரிசுத்தமா நாமத்தினாலும் எங்களை இதுவரை நீர் காத்து கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எவ்வளவு நாச மோசம் பட்டயத்துக்கு விரோதமா இருக்கும் போது கூட, இந்த உலகத்துல கொள்ளை நோய்கள் பரவினது போது கூட கர்த்தர் தாமே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய மகா கிருபையும் உங்களுடைய இரக்கங்களும் எங்களை காத்து கொண்டது கர்த்தாவே. அப்பா, பலன் உள்ளவனாலும் பலன் இல்லாதவனாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம்ப்பா. அப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எங்களால செய்ய முடியப்பா. நீர் எங்களோட இருந்தா நாங்கள் ஒரு சேனைக்குள்ளும் பாய்வோம் கர்த்தாவே. அப்பா, ஒரு மதிலையும் தாண்டும். நீர் எங்களோட இல்லாது இருந்தா நாங்க ஒண்ணுமே இல்லை ராஜா, நாங்க மறித்து போவோம் கர்த்தாவே. உங்களுடைய மகா பரிசுத்தமான நாமத்தினின்று நாங்கள் முடிவு பரிந்து நிலைத்திருக்க எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். எங்கள் காரியங்கள், எங்கள் இருதயங்கள் தோற்றத்தை எல்லாம் நீ அறிந்திருக்கிறதுபடியானால், எங்கள் பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிறபடினாலே உங்களுடைய பலன் எங்களுக்குள் பூரணமா விளங்கட்டப்பா. அப்பா, எங்களுக்குள்ள யாதொரு கசப்பும், ஒரு கோபமும், வைராக்கியமும், விரோதமும், தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் எங்கள் ஒருவருக்கும் இராதபடி கர்த்தத்தாமே எங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்துங்க. தாழ்மையான இருதயத்தை கொடுங்கப்பா. நாங்கள் குப்பை என்பதை, நாங்கள் தூசு என்பதை நாங்கள் நினைவு கூறும்படி செய்தரல கர்த்தா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதது இருக்குதும் உங்களுடைய மகா கிருபை நாள் என்பதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் உமக்காக விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அப்பா, இந்த உலக காரியங்களை ஓடிக்கொண்டு இருக்கிற போது கூட கர்த்தருக்காக அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக தினந்தோறும் அந்த 8 மணி அளவும் கூடியிருந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஆவலா இருக்கிற இந்த சகோதர சகோதரிகளையும் அவங்க குடும்பங்களையும் அவங்க பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவங்க ஆவிக்குரிய வரங்களினாலும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் அவங்களை நிரப்புங்க. துதியும் கனமும் மகிமையும் என்றைக்கும் உமக்கே செலுத்துற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிஸ்டர் பிரதர், எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிட்டு கண்ணுல ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கண்ணுல ஆபரேஷன் பண்ண கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே வரமா. நான் சரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருந்து ஏசப்பா கிட்ட வேண்டிய ஏசப்பா ஒன்னும் இருக்கக்கூடாதுப்பா சொல்லிட்டு சொல்லி குரூப்லயும் சொன்னேன்.
அதே மாதிரி போய் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு பயப்பட வேணாமா, நரம்பெல்லாம் நல்லா இருக்குது, நீ வெளிச்சம் ரொம்ப பார்க்காத, அதனால தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். ஜெபம் பண்ணிக்கங்க. அது தண்ணி லேசா அப்படியே கண்ணுல லைட் பார்த்தா 4 மாதிரி வெளிச்சமா தெரியுது, அப்படியே ஒரு மாதிரி ஒரு பக்கத்துல கண்ணுல ஓரத்துல. இப்போ பண்ணுங்க பிரதர். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. அப்பா, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, கிருஷ்ணவேணி சிஸ்டரை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. அப்பா, அவங்க கண்ணுல இருக்கிற அந்த தண்ணீர் வடிதுன்னு சொல்றாங்கப்பா, அவங்க ஆபரேஷன் பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஏசப்பா. கர்த்தாவே, நீர் அவர்களை தொட்டு அந்த கண்ணுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீக்கி அவர்களை சுகமாக்கும் கர்த்தாவே. அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. அப்பா, அவங்க குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் அது எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அவங்க எதனா நமக்கு விரோதமாக எதனா பாவம் செஞ்சிருந்தா கூட கர்த்தர் தாமே இந்த நேரத்துல அவர்களை மன்னித்து கிருபையா அவங்களை ஆசீர்வதித்து அவங்களை குணமாக்குங்கப்பா. அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த சகோதரி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. முதல் நாமத்தினால அவங்க கண்களை தொடுகிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு பூரண சுகத்தை உண்டாக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர். கர்த்தரிடத்துல சமாதானமா இருக்கிறீங்களா? இருக்கிறோம் பிரதர். யாவரோடும் சமாதானமா இருங்க சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சரிங்க சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர், பிரைஸ் எனக்கு லார்ட் இந்த சிஸ்டர், கீமோ சொல்லுங்க. மருந்து சொல்லுங்க சிஸ்டர். ரொம்ப சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, ரொம்ப முடியாத ஆகுது பிரதர். அது ஒரு ஒரு 10 நாளைக்கு அப்படியே இருக்குது பிரதர். கீமோ மருந்து போட்டாலும் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஓவர் டோஸ்மா இது, உன்னால முடியும்னா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க எப்பயும் பாப்பீங்களா அங்க போய் பாருங்க அப்படின்னாங்க. நானா போகல பிரதர். ஜெபத்துல வச்சுட்டு ஏசப்பா எல்லாத்தையும் தொகை கொடுத்துட்டு எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னுட்டு நானு ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன் பிரதர். பிரேயர் பண்ணுங்க பிரதர். சரி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. நீ நல்லவரும் வல்லவரும் மகா இரக்கமும் கிருபையுள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. அப்பா, இங்க நடக்கிற எல்லா காரியங்களும் நீர் அறிந்திருக்கிற கர்த்தாவே. அப்பா, இதோ வேதனையோடு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன மகாதேவி சிஸ்டருக்காக கர்த்தர் தாமே மகா இரக்கங்களோடும் கிருபையிலோடும் அவருக்கு சுகத்தை கொடுப்பீராக. அப்பா, அந்த கொடிய வேதை நோயினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க கர்த்தாவே. அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கூட அந்த வலியை அவங்க உணர்றாங்க ஏசப்பா. கர்த்தாவே, இந்த கொள்ளை நோயிலிருந்து அந்த சகோதரியை விடுவித்தரலும் கர்த்தாவே. கர்த்தாவே ஏசப்பா, அதுக்கு காரணமா இருந்த அவங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் ஏதேனும் இருந்த கர்த்தர் தாமே மகா இரக்கங்களும் கிருபையினாலும் மன்னித்தரலும் கர்த்தாவே. அப்பா, நீங்க எங்களுடைய பாவங்களை மன்னிக்காது இருந்தா நாங்க யார் இடத்துல போவோம்? எங்களுக்கு யாருப்பா இருக்கிறா? உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லையே. தேவனே, உண்மையை நம்பி இருக்கிறோமே. எங்களுக்காக மகா இரக்கங்களோட கிருபையோட இறங்கும் கர்த்தாவே. நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்கிறோம் கர்த்தாவே. எங்களோட அக்கிரமங்களை நாங்கள் அறிக்கை செய்யும் கர்த்தர் தாமே எங்களை விடுதலை ஆக்கி எங்களை நோய்கள் இருந்து எங்களை குணமாக்கும். இதோ இந்த மகாதேவி சிஸ்டரை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்களை குணமாக்கும் கர்த்தாவே. கர்த்தாவே, ஏற்கனவே அவங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே. திரும்பவும் இந்த நோய் அவங்களுக்கு வந்திருக்கிறது கர்த்தாவே. அவங்க இன்னமும் ஏதாவது மனம் திரும்புதல் இல்லாம இருந்தா அவங்க முழு மனதோட மனம் திரும்பி உம்மிடத்தில் சேரும்படியாக கிருபை செய்தலும் அவங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் கர்த்தாவே. அந்த நோயிலிருந்தும் அந்த வியாதியிலிருந்தும் அந்த வலியிலிருந்தும் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஓகே சிஸ்டர், வேற யாருக்காவது ஜெபம் பண்ணுமா? சிஸ்டர்? சரி, ஓகே. அப்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர்.